இது வந்து குலதெய்வம் ஃபோட்டோங்க. அம்மா வீட்டு குலதெய்வம். பெண்கள பொறுத்தவரைக்காலும் 2 குலதெய்வம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2த்துக்குமே நம்ம வந்து போயிட்டு வரணும். ஆ அம்மா வீட்டு சைட்ல இருக்கிற குலதெய்வம், மாமியார் வீட்ல சைட்ல இருக்கிறதும் நமக்கு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. சரி இது வந்து குடுத்தாங்க இந்த ஃபோட்டோ. அதனால வந்து அப்படியே நான் ஒட்டிட்டேன். ஆ எங்களோட குலதெய்வத்துக்குமே நான் ஃபோட்டோ எடுத்து தர சொல்லியிருக்கேன். வீட்ல வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக. ஸோ அது வரைக்காலும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கலசத்துல வந்து பூ போட்டு, அந்த தண்ணீல கலச சொம்புல வந்து குலதெய்வமா நான் வீட்டுக்கு கூப்பிட்டு அப்படிதான் நான் வந்து இப்போதைக்கு நான் வந்து ஃபோட்டோவ வச்சாலுமே, அது வந்து நான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிடுவேன். இத வந்து மாட்ட இடம் இல்லைங்களா? அதனால இங்க வந்து மாட்டிட்டேன். ஸோ இப்படியே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஏரியாவ நம்ம கிளீன் பண்ணிடுவோம். ஓகேவா? பார்க்கலாம். ஆனப்பட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸா, நீ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காமி, இதோ பார்த்துட்டு தான் இருக்கேன். உன்னதான் பார்க்குறேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கேன். வேலையா? நல்லா செய். ம், பார்க்கலையா? குட்டி பாசைங்க வந்து டச் பண்ணும். ஸோ ஃபோனை கீழே வச்சுட்டு நான் அதை க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன். இருங்க. ஸ்டாண்டு பெருசாக ஏற்க முடியலை. தூரம் வச்சுட்டு இப்படிதாங்க இருக்கு. இந்த கலர்ல இருக்கிறதுனால இதுல குங்குமம் லைட்டா இந்த பேர் பட்டு இருக்குங்களா, இது எல்லாமே போக மாட்டேங்குது. அது கஷ்டமா இருக்கு. அதனாலதான் எப்பயுமே நான் பேப்பர் வந்து வச்சிருவேன். வச்சுதான் பெரிய ஸ்டாண்ட் இருக்கும். சரி இறங்கு. ஏபிசிடி தான் போதும். இறங்குமா? சொல்ல இறங்கு. சரி கீழே இறங்கி பேசுவா. கையெல்லாம் குங்குமம் எடுத்து இப்படி பூசி வச்சுருக்காங்க. முதல்ல உன் கையை தான் கழுவு. நிறைய என்ன பண்ற மாதிரி போங்க. இல்லு வர இந்த டேபிள் இருந்தா கீழே குங்குமத்தெல்லாம் மிதிச்சு பெட்ல வைக்க கூடாதுமா. நான் இங்க ஒரு வேலை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 10 வேலை நான் காத்துட்டு இருக்கிறேன். ஆண்டவனே யாராவது என்னை காப்பாத்துங்க. லைவ்ல யார் இருக்கீங்கன்னு தெரியல. வேற ஃப்ரெஷ்ஷாக ஆக மாட்டேங்குது. கமெண்டுமே எதுவுமே தெரியல இருக்கா இல்லையான்னு.